ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயிடம் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரோன் அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் ஜனங்களை வீதமா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தும் பொழுது நான் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த கட்டளை இடுகிறார். அதிலே இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவாராம். நம்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையா இருப்பாராம். யோசித்து பாருங்கள். ஆண்டோடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் விழுமென்று சொன்னால் எல்லா இருளும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். பயம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். சூரியனே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு வெளிச்சம் கொடுக்குதுன்னா அந்த சூரியனை படைத்த நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பிரகாசம் உள்ளவரா இருப்பாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மத்தியான நேரத்துல சூரியனை நம்ம ஏறிட்டு பார்க்க முடியாது. சூரியனை போல அதை காட்டிலும் பெரியவர் வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் உதிக்கும் என்று சொன்னால் நம்முடைய முகமும் பிரகாசமாய் மாறிவிடும். எல்லா சூழ்நிலையும் சத்திரன் கிரியெல்லாம் அழிந்து விட அதற்கு முன்பாக நிற்க முடியாது. வேதம் அதைத்தான் சொல்ல, நாமத்திற்கு பயந்திருக்கிற யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்குமா. அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த செட்டைகளின் அந்த நிழல்ல ஆரோக்கியம் இருக்குமா. அதோடு மட்டுமல்லாமல் அவர் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு அரசன் ரெகுலராக பயன்படுத்துகிற அந்த குதிரையில் ஏறி போகும்படியாய் ஒரு நாள் அந்த குதிரையை கொண்டு வர சொல்லுகிறார்கள். சேவகர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஏற போகும் பொழுது குதிரை உதறுகிறது, முரண்டு பிடிக்கிறது, கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒரு மாதிரி அப்படியே சலசலப்பை ஏற்படுத்துகிறது. அரசனுக்கு கோபம் வருது. அதை அடக்க முற்படுகிறான், முடியவில்லை. கூட இருக்கிற சேவர்கள் எல்லாம் பல விதத்தில் அதை பிடிச்சு அடக்க பார்க்கிறாள், அது இது பண்ணவே இல்லை. ஒரு போர் சேவன் வருகிறான், இதை கொடுங்க நான் இது பண்றேன்னு சொல்லி சரி அவன் கையில் அந்த குதிரை கொடுத்தார்கள். அவன் என்ன பண்ண, நேராக அந்த குதிரையை சூரியனுக்கு நேராக, சூரியன் உதிக்கிற இந்த நேரத்தில் அதுக்கு நேராக திருப்பினான். உடனே குதிரை சாதுவாக நின்று விட்டது. ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்று என்ன நடந்தது பார்த்தால், இது சூரியனுக்கு நேராக அந்த குதிரையை நிறுத்தாமல் அந்த சைட்ல நிறுத்துறதுனாலே அந்த குதிரையின் நிழல் பக்கத்திலே தெரிந்திருக்கிறது. அந்த குதிரையின் நிழல் அந்த குதிரை பார்த்தவுடன் இன்னொரு குதிரை தான் அருகில் நிற்கிறது என்று சொல்லி அது அந்த முரண்டு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அது நேராக சூரியனுக்கு நேராக திருப்பும் பொழுது இந்த நிழல் பின்பாக போய் விடுகிறது. பின்பாக போகிறபடியில் அந்த குதிரைக்கு தம் பக்கத்தில் எதுவுமே இருக்கிறதாக தெரியவில்லை. அமைதியாக நின்றதா. அநேக நேரத்தில் நிழலை பார்த்தால் இருளை பார்த்தால் பயமா இருக்கிறது அல்லவா. அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீதியின் சூரியனாக இயேசுவின் வெளிச்சம் நம்மில் பிரகாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஏழ்கையில, நம்முடைய வாழ்க்கையில நம்மேல் உதிக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் இடத்துல தான் ஜாதிகள் வருவார்களாம். அந்த ஒளியின் இடத்துல நமக்குள் அந்த ஒளி வரும் என்று சொன்னால் ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். நாம் எங்கும் அலைந்து தெரிய வேண்டாம். ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். இந்த நாளிலும் கூட அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும்படியாய், அந்த இருள் எல்லாம் அகன்று வெளிச்சம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி. அநேக நேரம் உடைய முகத்தை நாங்கள் பார்க்க மறந்து விடுகிறோம் அப்பா. நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எல்லா பக்கமும் இருள், நிழல் கூட எங்களுக்கு சில நேரம் எங்களை பயம் காட்டுகிறதாய் மாற்றி விடுகிறது. இந்த நாளிலும் பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளைகள், தூக்கம் இல்லாமல் தத்தளிப்போடு ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்த இந்த நாளிலும் சூரியனின் பிரகாசத்தை காட்டிலும் பிரகாசமுள்ள நீர் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்க பண்ணுவீராக. கிருபையாக இருப்பீராக, பிரசன்னமாவீராக. தொடர்ந்து நன்மையினால் நிரப்பும் அப்பா. கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கிருபையாக இருப்பார். நம்முடைய ஆலயங்கள் மற்றபடி ஊழியர்கள் சொல்லுகிற ஆசீர்வாத வார்த்தைகள் இதுதானே. அது அப்படியே கர்த்தர் பழிக்கும்படியா சிவார்ந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.